குட் மார்னிங், வெல்கம் டு ஐஎன் மேத்தமெட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம அடுக்குக்குறி விதிகள், அதாவது எக்ஸ்பனண்ட் ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் அடுக்குக்குறியில் வரக்கூடிய கணக்குகளை எளிமையாக புரிஞ்சு நம்மளால் போட முடியும். அதுக்கு இந்த 9 ஃபார்முலாஸ் நமக்கு தெளிவாக இருக்கணும். அப்போ பாருங்கள், முதல் ஃபார்முலா பாருங்கள். நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து a⁻0 = 1. அதாவது எதனுடைய அடுக்கும் பூஜ்ஜியமாக இருந்தால் அதனுடைய மதிப்பு 1. ரெண்டாவது a⁻m × a⁻n. அடிமானங்கள் சமமாக இருக்கும்போது பெருக்கல்ல அடுக்குகளை கூட்டலாம். a⁻m + n. மூணாவது அதே மாதிரி a⁻m / a⁻n. பாருங்கள், ரெண்டுமே வகுத்தல் இருக்குது. a⁻m/a⁻n இருக்குது. அப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு அடுக்கை தொகுதியிலிருந்து பகுதிக்கோ இல்லை பகுதியிலிருந்து தொகுதிக்கோ கொண்டு போகலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல பகுதியிலிருந்து தொகுதி கொண்டு போகும்போது அதனுடைய அடுக்குக்குறி வந்து மைனஸ் ஆகும். இது ஃபார்ம். ஓகேவா? 4 பாருங்கள். நெக்ஸ்ட் a⁻m ⁻n = a⁻m × n. நெக்ஸ்ட் 5th பாருங்கள், a/b⁻m. இது மாதிரி வகுத்தில் இருக்கும்போது இந்த அடுக்குன்றது ரெண்டுக்கும் ஏக்கும் பிக்கும் ரெண்டுமே பொதுவானது. அப்போ a⁻m/b⁻m. நெக்ஸ்ட் 6வது பாருங்கள், a⁻m = இது அடுக்கு வந்து தொகுதியில் இருக்கும்போது அது பகுதி கொண்டு வரணும்னா அதனுடைய குறி வந்து மாற்றிக்கணும். a⁻−m. நெக்ஸ்ட் 7வது a⁻m/n இருந்ததுன்னா இதை இந்த m/n a⁻m அந்த அடுக்கில் அப்படியே இருக்கும். இந்த 1/n மட்டும் என்ன ஆகுன்னா ரூட்டுக்குள்ளே போடும். நெக்ஸ்ட் 8வது பாருங்கள். 8வது a⁻b⁻m. இது மாதிரி இருக்கும்போது அடுக்குகள் ரெண்டுமே பொது. அப்போ a⁻m × b⁻m. 9வது பாருங்கள். நெக்ஸ்ட் a/b⁻m. இது எப்படி இல்லைன்னா இந்த m அப்படியே இருக்கணும். இந்த தொகுதியை இந்த பின்னத்தை மட்டும் தலைகீழ் எழுத போகிறேன். b/a மாறுறப்போ இந்த அடுக்கினுடைய குறி வந்து மாறிடும். ஓகேவா? தேங்க்யூ.